ஏட்டையா மணி ஆகுதே, இப்படி பண்ணா எப்படி? அந்த ஆள் வரட்டியா, பின்னு பின்னு பின்னிடுறியா? சார் அவர் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு என்னையா? அவர் வரட்டி ஏறி 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 பாரு. ஏன் சார்? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னையா? பின்ன என்ன சார்? மணி இப்ப என்ன சார்? 10. இப்பவே 10 நிமிஷம் லேட். 10 மணிக்கு நம்ம டியூட்டி ஆரம்பிச்சிருக்கணும். ஓ, தூங்குற டியூட்டியா? நீங்க கொரட்டை விடுறதுக்கு முன்னாடி நாங்க கொட்டாய் விட்டா தப்பாயிடுச்சு சார். கரெக்ட். என்ன மத்த ஸ்டேஷன்ல ஃபைல் தூங்குது, இந்த ஸ்டேஷன்ல நாமளே தூங்குறோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடந்தா நாம முந்திரி கொட்டை மாதிரி உடனே போய் அரெஸ்ட் பண்ண கூடாது. அரசாங்கத்துல இருந்து சொல்லி அனுப்புவாங்க. போய் போடுறா அப்படின்னா போய் புடிச்சணும், போய் சுடுறா அப்படின்னா போய் சுட்டுறணும், டேய் விடுறா அப்படின்னா விட்டுறணும். இப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்க? போய் படுறா. படுத்துருவோம். இன்னும் உட்காரவே அதுக்குள்ள கொரட்டை சத்தம் வருது. யோ இங்க வாங்கியா. எஸ் சார். எஸ் சார். நடந்துகிட்டே தூங்குங்களா? நான் தூங்கல சார். நானும் தூங்கல சார். நான் கொரட்டை விடல சார். நாம கொரட்டை விட மாட்டோம், கோட்டை தானே விடுவோம். சார் லாக்அப்ல இருந்து சவுண்ட் வருது சார். யாரியா இவன்? சுனாமியால சுருட்டின மாதிரி சுருண்டு படுத்துருக்கா. இவனையும் சுனாமியால தாங்க அடிச்சுக்கிட்டு வந்தது. என்ன நடந்துச்சுன்னா, உங்க வீட்டுல எத்தனை பேர் இறந்துருக்காங்க? என் குழந்தை குட்டி எல்லாம் தண்ணியில போய். உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? யாருமே இல்லையா? குடும்பமேவா? ஆமாய்யா. இந்தாங்கம்மா, அங்க போய் பணம் வாங்கிக்கோங்க. பேர்ல அங்க யாரும் வர கூட லைன் இல்லங்க. கருப்பு சட்டை அவ்வளவு என்ன இவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க? திறந்த வழியில இருந்து கடகட ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய் தம்பி, என்னடா இவ்வளவு பெரிய வருஷம்? சுனாமியில செத்தவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்கண்ணே. ஓஹோ, சுனாமியில செத்தவங்களுக்கு இங்கதான் நிதி கொடுக்குறாங்களா? ஆஹா, செத்தவன் வேம்பரியான்னு சொல்லி பணம் வாங்கணுமே. ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு பாப்போம். ஏ பெருசு, செத்த மாதிரி நடிக்கிற ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். போயா, நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ளே ரெண்டு யாரும் சொல்லிடாத. அப்புறம் என் பேரை சொல்லி எவனாவது பிராமியில வாங்கிட்டு போயிட போறான். என்ன பண்றது? பிள்ளையா இங்க வாங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா காசு தருவேன். எல்லாம் போய் கூப்பிட வாங்க. யோ பின்னாடி போயா. ஓ பின்னாடியா? அப்படின்னா இவர் பின்னால நிக்கிறேன். யோ பின்னாடி போயானா? இங்கேயும் பின்னாடியா? அப்படின்னா எங்க அக்கா மக பின்னால போய் நிக்கிறேன். யோ பின்னால போய். இருமா சேர்ந்து நின்னா ஒண்ணு, செத்தா மண்ணு. பின்னாலன்னா அதான். என்னை வா புடனிய பிடிச்சு பின்னால தள்ளுறியே. என் வாழ்க்கையிலே பின்னால போனது கிடையாது. இன்னைக்கு அம்புட்டு பேரையும் குப்பரை போட்டு கும்முன்னு முன்னால போறேன் பாரு. சுனாமி வருது, சுனாமி வருது. ஐயோ, ஏன் சுனாமி வருது? கடலே இல்லாத ஊர்ல சுனாமினா கூட ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. என்ன பீதியை கிளப்பிருக்கா அந்த சுனாமி. ஏன்பா சுனாமி போயிடுச்சாப்பா? அது போன மாசமே போயிடுச்சுங்க. அப்ப இப்ப வந்தது இது சுனாமி இல்ல, நான் தான். நீயா சுனாமிக்கே பரதேசி பயலே. கூட்டத்தையே குனிய வச்சிட்டியடா பாவி. சரி அதை விடுங்க ஐயா, எனக்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்கய்யா. செத்தது யாரியா? செத்ததா? ஐயோ, இதை யோசிக்க மறட்டமே. எங்க அம்மா 4 அம்மா, என் பொண்டாட்டி 5 பேருங்க. ஏண்டா 4 அம்மாவுக்கா நீ பிறந்த? 4 அம்மாவுக்கு எப்படிங்க பிறக்க முடியும்? பிச்சு பிச்சா பிறக்க முடியும்? ஒரு அம்மாவுக்கு தான் பிறந்தேன். எங்க அப்பனுக்கு 4 பொண்டாட்டி. அப்படின்னா 4 பேர் எனக்கு அம்மா தானே? சரிடா, உங்க அப்பா எங்கடா? எங்க அப்பா சுனாமி வரப்போன்னு தெரிஞ்சு தூக்குல தொங்கிட்டான். எப்படி? தோசியக்காரையா தெரியுமில்ல? சரி அதெல்லாம் விடப்பா, செத்தவங்க போனலாம் எங்க? பொலமா? ஐயோ, உடத்த கேக்குறாங்களே. ஏண்டா அழுவுற? மறந்து போச்சா? மறந்து போலங்க, தண்ணியில போயிருச்சுங்க. டேய், நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லடா. நம்பலனா வா, நடு கடலுக்கு போ. நடு கடலுக்கு. டேய், இங்கேயே நம்புற மாதிரி சொல்லுடா. இங்க நம்புற மாதிரி என் பிள்ளைய 10 பேர் கூப்பிட விசாரிச்சுக்கங்க. 10 பேரா? ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு 2 பிள்ளையா? எதுவுமே சிங்கிளா இல்லையா? கண்ணு வைக்காத எருமை பிள்ளைகளா, அங்க வாங்கடா அப்பாட்ட. இதான் என் பிள்ளைய கேட்டுக்கங்க. டேய், இவன் உங்க அப்பனா? அப்படின்னு சொல்ல சொன்னாரா? ஐயோ, ஞாபகப்படுத்தணும்ங்க. விளையாடும் போது அப்பாவை மறந்துருச்சுக்கண்டா. டோன்ட் டாக். சுனாமியால செத்து போனவங்களை கேவலப்படுத்துறியா? ஐயோ, அவ்வளவு இரக்கமில்லாத இல்லைங்க. நானு ஜெயில 10 வருஷமா கம்பிக்கு பின்னாலே படுத்து பழகிட்டேன். திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே எங்க போய் படுத்தாலும் கம்பி இல்லாம தூங்க முடியலங்க. அதான் இப்படி ஒரு பிட்ட போட்டாங்க. ஏண்டா நீ தூங்கணுமா? ஆமாங்க. இத முதல்லயே சொல்ல வேண்டியது. நாங்களே தூங்கிட்டு தானடா இருக்கோம். போடா வாடா. டாவா. உன்ன சொல்லணும் என்ன சொல்லணும்? அட வாடா. வாடா வா. ஹலோ, அமுதா இருக்கலா? 1 மினிட். அமுதா, உனக்கு கால் வந்திருக்கு. எனக்கு ஏற்கனவே 2 கால் இருக்கு. 3வது ஒரு காலா? யாருன்னு கேளேண்டி. ஹலோ, யார் சார் பேசுறீங்க? அவங்க அப்பா பேசுறேன்னு சொல்லு. அமுதா, உங்க அப்பா பேசுறாரு. நான் இல்லைன்னு சொல்லு. அவ இல்லைன்னு சொல்றா. ஐயோ, நான் இங்க இல்லைன்னு சொல்லு. அவ இங்கதான் இருக்கா. ஆனா இல்லையா?
ஐயோ எனக்கு தலைவலின்னு சொல்லு. அது இருக்குறா சார், ஆனா தலைவலி. ஏய் என்ன சொல்ற? ஏய், ஐயோ ஆளை விடுங்க சார். ஏய் யார் நீ ஓவரா பேசுற? வாய் மூடு. வாய மூடா? ஏய் வாய மூடிட்டு எப்படியா பேசுறது? நீ நாட்டாமனா நான் நகரத்தாம. ஐஸ் ஹவுஸ் குவீன், ஜாம்பஜார் ஏரியா. நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. பெண்ணி எடுத்துருவேன். என்ன கொழுப்பா? யாருக்கியா கொழுப்பு? உனக்கு கொழுப்பு, உங்க அப்பா கொழுப்பு, உங்க அம்மா கொழுப்பு, டோட்டல் ஃபேமிலிக்கே கொழுப்பு. ஹலோ அப்பா, நான் அமுதா பேசுறேன்ப்பா. இப்பதான் டியூஷன் முடிச்சிட்டு வரேன்ப்பா. அது என் ஃப்ரெண்டுப்பா, ரொம்ப நல்லவப்பா, ஆனா கொஞ்சம் மென்டல்ப்பா. மென்டலா? அதான் உளறா. சரிம்மா, நாளை கதிர் ஜீப் எடுத்துட்டு வருவான், நீ அவனோட புறப்பட்டு ஊருக்கு வந்துரு. சரிப்பா. ஆமா, எங்க வீட்ல இருந்தெல்லாம் போன் வந்தா நாங்க சந்தோஷப்படுவோம். ஆனா உங்க அப்பா போன் பண்ணா பயப்படுறியே, ஏன்? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. அப்படின்னு உங்க அப்பா பெரிய ரவுடியா? ஏய் என்ன ரவுடின்னு சீப்பா சொல்ற? அவரு தாதா. பகுந்துருவேன். ஏ அமுதா, உங்க ஊரை பத்தி சொன்னதும் 3 தெலுங்கு படம், 3 தமிழ் படம், 4 ஹிந்தி படம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்த மாதிரி ஒரே த்ரில்லிங்கா இருக்குடி. அமுதா லீவு தானே, நாங்களும் உங்க ஊருக்கு வரேன்டி. வரலாமே. நீங்க வேணா போங்கப்பா, நான் வரல. இவ உங்க அப்பா கிட்ட ஓவரா பேசிட்டால, அதான் ஊருக்கு வர பயப்படுறா. ஏய் யாருக்கு பயம்? நான் ஐஸ் ஹவுஸ் குவீன், ஜாம்பஜார் ஏரியா. நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. பின்னி எடுத்துருவேன். அமுதா வா, இப்பவே ஊருக்கு போலாம். நீ கூப்பிட்டா உடனே வந்துடுமா? என் கதிர் வரணும், அப்பதான் இந்த அமுதா புறப்படுவா. யா அல்லாஹ், கதிர்னா இதுதானா? கதிர் கதிர்னு ஓவரா பில்டப் பண்ணியா? ஹெர்குலிஸ் சைஸ்ல இருப்பாருன்னு பார்த்தேன், ஹார்லிக்ஸ் பாட்டில் சைஸ்ல இருக்கா. ஏ அமுதா, உன் டேஸ்ட் சரியான டூத் பேஸ்ட். ஏய் நீங்க சும்மா இருங்க. அமுதா, லக்கேஜ் எல்லாம் ரெடியா? அடடா, வாய்ஸ் சங்கர் மகாதேவன் மாதிரியே இருக்கு. ஏய் சும்மா ரெடி. கதிர் வரலையா? என்ன பார்த்தா கதிரை பார்த்தா மாதிரி எல்லாம் ஜீப்ல ஏறுங்க. ஏய் நீ டிரைவ் பண்ணுவியா? என்னது, டிரைவிங் தெரியுமாவா? கதிருக்கு டிரைவிங் கத்து கொடுத்ததே நான் தான். ஏய் இந்த ஐஸ் வண்டி ஆரன் டிரைவர் ஆண்டி. என்ன கதிர் கதிர்னு டார்ச்சர் பண்றீங்க? கமான் கேர்ள்ஸ். ச்சே, கதிர் வருவாருன்னு பார்த்தேன், இந்த பதர் வந்திருக்கே. ஐயா ஐயா, என்னடா? 10 வருஷமா ஜெயில இருந்த வாட்டர் வடிவேலு ரிலீஸ் ஆயிட்டாரியா? கோட்டர் பாட்டிலுக்கே கொலை பண்ணவனாச்சே, வெளியே வந்துட்டானா? அண்ணே, என்னடா? வாட்டர் வடிவேலண்ணே, நீங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆறத கேள்விப்பட்டதும் நேற்று ராத்திரியில இருந்து ஊர் எல்லையில கிடையா காத்து கிடக்குறேனே. அது சரி. கேவலம் ஒரு குவார்டர் பாட்டிலுக்காக கொலை பண்ணிட்டீங்களாமே. அம்மா. நான் கொலை பண்ணதை நீ பாத்தியா? இல்ல இல்ல. நான் உன்கிட்ட சொன்னனா? இல்ல இல்ல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். அண்ணே இந்தாங்கண்ணே. வாடா 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 வாடா. வந்துட்டியா? அது சரி. என்னடா அது? பாட்டில் கேட்டீங்களா? அதான் அது. ஏண்டா குடிக்கிறதுக்கு பிராந்தி பாட்டில் கேட்டா பழைய கடையில போய் காலி பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்க? இல்லனே. உன்னை காலி பண்ணதானே சரியா வருதா? அம்மா! ஐயோ, வாட்டர் பாட்டில் கொலை பண்ணிட்டாரு. 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 ஆஹா, கிளப்பிட்டாங்கய்யா, புரளிய கிளப்பிட்டாங்களே. கொலை பண்ணவே இல்லை, இதுல எக்கோ வேற யாரா? இதாண்டா நடந்தது. காலி பாட்டில விட்டு எறியும் போது ஒரு தேவையில்லாத சனியை முடிச்ச மூதேவி குறுக்க வந்து காலியானதுக்கு புழுதிய கிளப்புற மாதிரி புரளிய கிளப்பி விட்டு சீவலப்பிரி பாண்டி ரேஞ்சுக்கு ஜெயிலுக்கு தள்ளி விட்டு கொலைகாரம் கேட்கறீங்க. வாட்டர் வடிவேலுங்கிற பேரை கேட்டு ராத்திரியில இருந்து வீதியில பேதியாய் போயிடுகிறேன். சி, ஆமாண்டா வடிவேலு,
அது சரி. இல்ல 10 வருஷம் உள்ள போயிட்டு வந்திருக்கியே, சோத்துக்கு என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன். டேய், ஆ? என் மச்சான் பைரவமூர்த்தி இருக்கான்டா. ஆ. அவங்கிட்ட போய் பச மாதிரி ஒட்டிக்கிட்டு ஓட்டிட மாட்டேன் வண்டியே. சரி சமத்தா பிழைச்சுக்கடா வடிவேலு. கடங்கிடம் தேவைண்டா, எங்கிட்ட வந்து கேளு என்ன. அதான் சரி. அப்பா வாமா அமுதா. ஏன் மச்சான், காலேஜ்ல இருந்து நம்ம அமுதா வரும்னு சொன்னேன், ஆனா காலேஜே கிளம்பி வந்திருக்கு. டேய், அது சரி. மாமா ஆ, இவங்க எல்லாம் ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். இங்க சுத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்கு? 4 பண்ணி 7 கழுதையும் தான் இருக்கு. அத பார்த்து ஏய். அதான் சரி. ஐயோ, அன்னைக்கு தெரியாம இந்த ஆள்கிட்ட போன்ல கோவமா பேசிட்டேனே. இப்ப நம்ம குரலை கேட்டா கொண்டு எப்படிவோம்? ஏமா உன் பேர் என்ன? மாலினி, கார்த்திகா, கமலா, தீபா, லாவண்யா. அது சரி. ஏ கண்ணாடி, இங்க வா முன்னாடி. வாடி முன்னாடி. எல்லாரும் அவ பேரை சொல்றாளுங்க, நீ மட்டும் பேசாம இருக்க. ஏன் வாத்தா பையன் உனக்கு பேர் வைக்கலையா? ஏய், கேக்குறான்ல, பேர் சொல்லு. அப்பா இவளுக்கு பேச வராது, பாவம் ஊமை. ஊம் என்ன வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? டேய், அது சரி. ஊமை எப்படிடா பேசும்? அதான் சரி. மொட்டப்பைய. அது சரி. போமா, உள்ள போ. போ. வாங்கடி வாங்க. எங்க வீடு எப்படி இருக்கு? வாவ், ஹவுஸா இல்ல பேலஸா? இரு. என்னையா லட்டு வேற கலர்ல இருக்கு, குடுக்காம போற? கொடுத்தா குடல் அருந்துரும். இது வெடிகுண்டுமா? ஐயோ, வெடிகுண்டா. ஐயோ கண்ணாடி, இது மட்டும் கீழே விழுந்திருந்துச்சு, நான் உடைச்ச திஷ்டி பூசணிக்கா இருக்குல்ல, அது மாதிரி பில்டிங்கே அடிஞ்சிருக்கும். பில்டிங்கே இடிஞ்சிருக்குமா? ஆமா. அம்மாடியோ, வாங்கடி போலாம். யோ, நீ கீழே போட்டுறத போ. எங்க வாப்பா கிட்ட ஒரு வாரத்துல வீட்டுக்கு வந்துடுறேன்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். இங்க என்னடான்னா பாம்பு, அருவா இதெல்லாம் பார்த்தா திரும்பி போவேனான்னு டவுட்டா இருக்கு. இருங்க 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 இருங்க, என்னாச்சு போ? ஏன் அப்படி சத்தம்? என்னாச்சு? டேய், நாங்க கேக்குறோம்ல, அடங்கடி. என்னம்மா ஆச்சு? நான் சொல்றேன். இவ சேர்ல உட்கார்ந்தா, இவ வெயிட் தாங்காம சேர் கவுத்துருச்சு. இதுக்கே அவ்வளவு சவுண்ட் விட்டீங்க, போய் வேலையை பாருங்க. டே ஏமா, நீயாவது வாயை திறந்து சொல்லிருக்கலாம்ல என்னாச்சுன்னு. ஊமை எப்படி பேசுவா? ஆமா இல்ல, நியாயமான விஷயம் தான். ஆமா, நான் பூசணிக்காய் சுத்துறப்போ இந்த பூசணிக்காய் ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்துச்சு, இப்ப எப்படி திடீர்னு நோமையாச்சு? நேத்து அப்பா கிட்ட இவ போன்ல கண்ணா பின்னாடி பேசிட்டா. ஐயோ, ஐயா கிட்டயா? சும்மாவா விட்டாரு? இவ குரல் தெரிஞ்சா கொன்னுடுவாரே, அதான் ஊமைன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிடாத. நான் எதுக்குமா சொல்ல போறேன்? நீங்க ஊமைனா ஊமை, செவிடுனா செவிடு, குருடுனா குருடு, நொண்டினா நொண்டி, கர்ப்பம்னா கர்ப்பம். ஏய், எல்லாரும் கிண்டல் பண்றீங்களா? நான் ஐஸ் ஹவுஸ் குவீன், ஜாம்பஜர் ஏரியா. நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. பின்னி எடுத்துருவேன். டேய், டேய் தீனா, இங்க வாடா. வாடாங்க. அங்க யாரா இப்ப பேசுனது? அந்த குரலை, அந்த சவுண்ட நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. யார் பேசுனது? யாரா பேசுனது? நான் தான்யா. டேய், தூக்கி போட்டு பவுத்துல மச்சி இப்படி ராஸ்கல். அங்க கேட்டது பொம்பளை குரல் தானே? அது மெமிக்கிறீங்க. மிமிக்கிறேன்னா அத சொல்லுங்கடா முதல்ல. எது திங்கிற ஐட்டமா? அண்ணே, மிமிக்ரினா குரலை மாத்தி மத்தவங்க குரல்ல பேசுறது. அது சரி. அப்படின்னா அந்த பொம்பளை குரல்ல பேசு. பேசுடா. பேசுடா. என்ன ஏதோ சொல்ல 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 சொல்லன்னு சவுண்ட். மச்சான், வாயை திறக்க சொன்னா குழாயை திறந்தா மச்சான். அடச்சி, யார ஃபைல்களா? வாடா. அதான் சரி. ஆள பாரு. எம்பிட்டு போகுது பாருங்க. இப்ப புரிஞ்சுதா எங்க அப்பா போன் வந்தா நான் ஏன் பயப்படுறேன்னு? ஆமாண்டி, பாம்பு, அருவா, தாதா இவ்வளவு நடக்குது. போலீஸ் என்ன பண்ணுது? பிரதாப், பிரதாப், எவன்டா பட்ட பகல மொட்டையா பிரதாப் கூப்பிடுறது? சார், சார், எவ்வளவு நேரம் ஆச்சு சார் நீங்க தூங்கி இங்க வந்து? என்ன மேன், ஊரு போற அமைதியா இருக்கதா நினைப்பா உங்களுக்கு? நீங்க பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் சார், அமைதி தான் சார். அதுவும் சாதாரணமான அமைதி இல்ல சார், மாறான அமைதி. ஒண்ணுமில்ல சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேற எங்கேயும் இல்ல, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இன்னொருத்த கையை வெட்டிட்டா சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. என்ன அவன் மதிக்கவே இல்லை சார். நேரா போய் அவன் ஒரு அருவாள் எடுத்தா அவன் கையை போய் வெட்டிட்டான். அவன்கிட்ட போய் நிக்கிற, அவனாவது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பானா அப்படின்னு 10 பைசாக்கு மதிக்கல. அவன் போய் ஒரு கடப்பாரி எடுத்தா போய் ஒரே சொருகு சார், இங்க பூந்து பின்னாடி வந்துருச்சு.
ஆனா ஒரு விஷயம் சார், இவனுங்க ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் வெட்டிக்குவானுங்களே ஒழிய நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க சார். அதனால தான் சார் சென்ட்ரி வெளியில் தூங்குறாரு, கான்ஸ்டபிளுக்கு சேர்ல உட்காந்து தூங்குறாரு. நான் 1000 தான் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் இல்லையா சார், அதனால தான் ஃபேன் கடையில் உட்காந்து கொஞ்சம் சொகுசா தூங்கலாம். ஏன் வேற இடமே இல்லையா? இருக்கு சார், செல் இருக்கு சார், உங்களுக்கு தேவையான அங்க போய் படுத்துங்க. ஏப்பா ஏழுமலை. எஸ் சார். எஸ் சார். இது பாரு, நீ இந்த செல்ல திறந்து சுத்தம் பண்ணி வை. நீ என்ன பண்ற, இந்த துப்பாக்கி எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கருப்பு பெட்ஷீட்ல சுத்தி தலைகன மாதிரி அப்படியே செட்டப் பண்ணி கொண்டு வர. ஏன்னா சார் சொகுசா தலைக்கு வச்சு படுத்து தூங்கட்டும். அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த மாதிரியே. ஒழுங்கா டியூட்டி பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சாரி சார், இந்த ஊர்ல இப்படித்தான் சார் டியூட்டி பார்க்க முடியும். எங்க வாடா ராஜா, செல்ல வாடா. அப்பாடா, என்ன கண்ணு கூசுது? என்னது இது? ஏய் அதாய சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்குல்ல? நீ பகல்ல எப்பயா சூரியனை பாத்துக்க? அது சரி. ராத்திரியானா குடிக்க வேண்டியது பொருள வேண்டியது, அது சரி. பகலானா தூங்க வேண்டியது உருள வேண்டியது. அது சரி. அட தூ. அதான் சரி. காக்கா காக்கா இடிச்சு பல்ல உடைச்சு விடுவேன். கருப்பா இருந்தா உனக்கு காக்கா மாதிரி தெரியுதா? யார் வச்சுக்கிற உன் நக்கல? ஏய் எங்க பாஷையில காக்கானா அண்ணன். அது சரி. அதுக்காண்டி நீ என்ன அண்ணன் கூப்பிடாத. ஓகேடா. தாவா வேணாத்தா, நீ எப்பயும் போல என்ன காக்கானே கூப்பிடு. காக்கா காக்கா சொல்லு. இந்த ஊர்ல கோவில் இருக்கா? ஊருன்னு இருந்தா கோயில் இருக்காதா? மசூதி? இந்த கேள்வி எல்லாம் கேட்காத. வேண்டாம், இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு. ஒரே ஒரு கடை 9 நம்பர் கடை இருக்கு. உன்னை வேணா கூட்டி போறேன். ஆப்பு சாப்பிடுறியா புளி சாப்பிடுறியா? அடிச்சு நிறுத்து. அதான் சரி. உன்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல. அது சரி. மசூதி என்னானே தேடி பாத்துக்க. அதான் சரி. இங்க வாங்க, இங்க வாங்க. ஆமா, நீ ஊமை இல்ல? ஊமையா இல்லையா? சத்தியமா ஊமதாயா? அதான் சரி. 38 39 40 40 40. டேய் ஏன்டா 40ல நிக்கிற? 40க்கு 40. டேய் வெறும் 40லயே நிக்க மாட்டேன், 234 எடுத்து காட்டுறேன். 234? அவ்வளவு வாழைப்பழத்தை என் வயிறு தாங்காது. டேய் நான் பண்றதுன்றியா நீ தின்றதுன்றியா? ரெண்டையும் தான். எக்ஸசைஸ் பண்றது நானு, உடம்பேத்துறது நீயா? அட கதறவா கதறவா கதறவா. என்னண்ணே என்ன அது? அது சரி. ஆமா, ஊமை எங்கேயாவது பேசி கேள்விப்பட்டிருக்காரு? அது எப்படிண்ணே, பேசாடித்தானே ஊமை? அதான் சரி. இங்க ஒரு ஊமை பேசிக்கிட்டு இருக்காரா? ஊமை பேசுச்சா? யாருண்ணே? அதான் அந்த கண்ணாடிக்கார சிரிக்கி அந்த பேச்சு பேசுறான். நான் சொன்னா எவனும் நம்ப மாட்டேங்கிறான். அண்ணே நீங்க தண்ணியில கொஞ்சம் ஓவரா இருந்திருப்பீங்க, அதான் பேசாதது கூட பேசுன மாதிரி கேட்டிருக்கு. அது சரி. மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை கட்டு போ. தண்ணியில இருந்தா தாண்டா முதலைக்கு பலம். அந்த மாதிரி தண்ணியில இருக்க சொல்றது பூரா உண்மையா தான் இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. பேசுறாங்க, நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. என்ன வாய செய்து சத்தத்தை காணா? அண்ணே அவன் பேசுறான் பேசுறான். அது சரி. என்ன பேசுறான்? இவ்வளவு தூரம் எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்காரே, உனக்கு புரியலையாடா முண்டம் அப்படின்னு உங்களை பார்த்து கேக்குறானே. முண்டம் நான் சொன்னேன். சரி சொல்லிட்டு போறேன். சத்தத்தை காணாமப்பா. அண்ணே இதானே அது, அதானே இது. அங்க அவங்க பேசாதது கூட பேசுன மாதிரி கேட்டுச்சு இல்லையா? இங்க இவன் பேசுறதே உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்க சாப்பிடுற சரக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல பிராண்ட மாத்துங்க. அதான் சரி. இங்க பாரு, சரக்கும் சரியில்லை, நானும் சரியில்லை, போயிட்டு போகுது. ஆனா நீ பேசுற மட்டும் எனக்கு கேக்குது. அது அப்படி. இரு 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 இரு. இது மட்டும் கேட்க மாட்டேங்குது. இதானே அது. போங்கடா பொசகட்டவங்களா. எப்படியோ சமாளிச்சிட்டோம் போ. या रहमान या रहीम या लतीफ. ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இங்க வேண்டாம், வாங்க மொட்டை மாடிக்கு போலாம். அமுதமா இங்க யாருமே இல்ல, சீக்கிரம் ட்ரெஸ் கழட்டுங்க. ஐயோ அதுல என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? எனக்கு பிடிக்கவே இல்ல. நானும் மதத்துல இருந்தே பாக்குறேன், நீங்க இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கம்மா.
வச்சிருக்க அப்ப போட்டுக்கங்க. இங்கேயே வா. ஆமா இப்பவே வா. ஆமா. வெக்கமா இருக்குங்களா? ஆமா. திரும்பிக்கிட்டுமா? போட்டுக்கங்க. கதிர். என்ன அதுக்குள்ள கழட்டி மாட்டிட்டீங்களா? இல்ல பாக்குறாங்க. பாக்குறாங்களா? எவன் அவன்? இங்க இல்ல. அம்புலி மாமா பாக்குறானா? இப்ப பாரு அவனை. ஏய் அது பாத்தீங்களா? பயந்துட்டான். நீங்க போட்டுக்கங்க, நீங்க போட்டுக்கங்க. கதிர், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஐயையோ, இருட்டுல ஒரு சேஞ்சும் தெரியலீங்க. இப்ப உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே? இப்ப பாரு. ஏய் வா வா வா. வா. இது எப்படி? அடா பாவி சந்திரா, கவுத்துட்டியடா. ஆம்பளை நான் விசில் அடிச்சப்போ மெதுவா போனேன். பொம்பளை விசில் அடிச்சு கூப்பிட்டோன்னே பொசுக்குன்னு வந்துட்டேன். அது சரி. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்திரனும் சந்திரனும் அலைஞ்சானுங்க தான். அவங்கள விடு கதிர். ஏய் நான் எப்படி இருக்கேன்? உங்களுக்கு என்னமா குறைச்சல்? உங்க கூட அழகி போட்டியில ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்கன்னா அரியஸ் எழுதி மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். என்னடி இது? ராத்திரி பூரா கட்டி பிடிக்கிற, கால போடுற, முத்தம் குடுக்குற, என்னாச்சடி உனக்கு? ஆந்திரா, கோங்கரா, ஆவக்கா, ஊருக்கா எப்படி? இப்படி படிடி.